ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சில விஷயங்கள கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் இதுதான். நம்ம பேஜில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுற அக்சஸரீஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்டே அமௌண்ட் கேட்பாங்க. சரி, நமக்கு ஒரு ஆர்டர் வரும். ஏன்னா சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு ஆர்டருமே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படி வரப்போ நம்ம வந்து அமௌண்ட் ஷேர் பண்ணுறப்ப, என்னங்க ஃபாலோவர்ஸ்லாம் இவ்வளோ தான் இருக்கிறாங்க, இதுக்கு போய் இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்க, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிற பேஜில் வந்து அமௌண்ட் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க அமௌண்ட் அதிகமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாகவே எனக்கு புரியலைங்க. நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறப்ப அதுக்குள்ளே குவாலிட்டி, நம்ம வந்து அந்த ப்ராடக்டை, அதாவது அந்த கஸ்டமர் ஒரு ஆர்டர் தராங்க அப்படின்னா அதுக்குள்ளே மெட்டீரியலை சோர்ஸ் கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து பார்த்து குவாலிட்டியாக வரணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஃபோட்டோஸும் கஸ்டமருக்கு அனுப்பி அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சது போல் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து சும்மா இருந்து யாருமே பண்ணுறதில்ல. வீடுகளே நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குது அதையும் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்படி ரிஸ்க் எடுத்து செய்கிற ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து சும்மா அதை வந்து இது பண்ணுறது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா வாங்குங்க, இல்லைன்னா நீங்கள் வாங்க வேண்டாம். உங்களை யாரையுமே நாங்கள் வந்து கம்பல் பண்ணுறதில்ல. ஸோ இனிமேல் இதே மாதிரி டிஸ்என்கரேஜ் பண்ணாமல் இருங்க. தேங்க்யூ.